தெலுங்கு சினிமாவுக்கு மகளிர் ஆணையம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சினிமாவில் வரும் கவர்ச்சி பாடல்கள் பெண்களை இழிவுபடுத்துவதாக அமைந்துள்ளதா? பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். இந்த சினிமா ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறவர்களாம் தகுதியான படமே கிடையாது. கடந்த காலத்தில் ரொம்ப நாகரீகமாக இருந்த படம் ஃபேமிலியோட 100 நாள் உட்காந்து படம் ஓடுனுச்சு. இன்னைக்கெல்லாம் ஒரு 10 நாள் வர்றது பெரிய விஷயமா அது. பிள்ளைங்களுடைய லைஃப் ஃபாலோ ஆகுது. குற்றச்செயல் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா நாகரீகமாக எடுத்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு காட்டுன்னு சொல்லி ஆடை அலங்காரமே ரொம்ப கம்மியாக இருக்குது. இது இப்போ ஒரு ஃபேமிலி ரீதியாக போய் ஒரு குடும்பமாக உட்காந்து ஒரு தேட்டரில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இன்னைக்கு. கடந்த காலங்களில் ஒரு குடும்ப ரீதியாக நம்ம போய் இன்னைக்கு எல்லாருமே தேட்டரில் பார்த்தோம். இந்த சினிமாக்கள் எடுக்கிற மோகன் டக்குன்னு மக்களை ரீச் ஆகும். அதே இன்னைக்கு பாலியல் தொந்தரவு உண்டான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆடை அலங்கார ரீதியாக ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் கொண்டு வரணும். இந்தியா முழுக்கவே கொண்டு வரணும்னு நாங்க கேட்டோம். சினிமா வாயிலாக நல்லதை சொல்றதை விட இப்ப இந்த காலத்துல நிறைய கெட்டதா சொல்றாங்க. இப்ப வியாபார ரீதியா அதிகப்படியான கவர்ச்சிய பாடல்கள் சேர்த்துறதும் அதுக்கப்புறம் சீன்ஸ் சேர்த்துறதும் வர வர அதிகமாயிட்டு இருக்கு. இது மூலமா இப்ப குழந்தைகள் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்னத்தை விதைவிக்கிறாங்க இந்த சமூகம். வேண்டாம், இன்னமும் பெண்கள் அடிமையா வச்சுட்டு வல்கராக காமிச்சிட்டு எதுக்கு? நீங்கள் வல்கராக காமிக்க தான் 5 வயசு ஒரு குழந்தைய ரேப் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் காட்டுற ஒவ்வொரு விஷயமும் கண்ணால் பார்த்து உள்ளே அவங்க யோசிச்சுட்டு அதுபடி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் காட்டுற காட்சிகள் எல்லாரோட மனசுலையும் பதிஞ்சிட்ருக்கு. ஆபாசமாக காட்டுறதுன்றது ஆக்சுவலி அது ஒரு ஆக்ட்ரஸோட சாய்ஸ் மெயின்லி. ஓகே, ஆஸ் அ விமன் அவங்க ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணுறது தான் இட்ஸ் வெல் அண்ட் ஃபைன். அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான அளவுக்கு கிளாமர் இஸ் ஓகே, பட் வல்கரிசம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். சின்ன பிள்ளைங்களாம் பார்க்குறவங்களாம் இதை பார்த்து வளர்ந்தா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பெண்களை பொருளாக காமிக்காமல் அவங்களும் ஒரு மனுஷங்க தான். சும்மா சம்மந்தமே இல்லாமல் சீக்வன்ஸ்லாம் பொண்ணை காமிச்சு அதுக்காண்டி வியூஸுக்காண்டி இதெல்லாம் பண்ணுறது நான் நல்லா இருக்குன்னு தோணல. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் குறைங்க. ரெகுலேஷன் கவர்மெண்ட்டே சொல்லலாம், ஆப்ஜெக்டிஃபை பண்ணாதீங்க பெண்களை. இதான் நான் சொல்ல வரேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் படம் பார்க்கலையில நல்லா இருந்தது. குடும்பத்தோடு பார்த்தோம். இப்போ பார்க்குற கலாச்சாரம் கெட்டு போச்சு. அரையோடைய ஆடை ஓட்டுட்டு ஆடுறாங்க. குடும்பத்தில் நல்ல முறையாக உட்காந்து படம் பார்க்க முடிய மாட்டேங்குது. சீரியல் பார்க்க முடிய மாட்டேங்குது. 2 சம்சாரம் 3 சம்சாரம் வச்சுக்கிறாங்க. குழந்தைகளெல்லாம் கற்பழிச்சதுன்னு காமிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் திருப்பி நல்ல முறையாக போட்டால் நல்ல முறையாக குடும்பத்தோடு பார்க்கல. நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.